இன்றைக்கி பாடி டிசைனோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 அதோட கண்டினியூஷன் தான் கண்டிப்பாக. ஸோ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து சேம் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க, தின் லைன். ஓகே, ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் ஃபைனலாக கொடுங்க. பட் நான் இப்போவே கொடுக்குறேன், நீங்கள் ஃபைனலாக கொடுங்க. ஓகே, ஹம்ப், ஓகே, சம் கேப் விட்டுட்டு திரும்பவும் 3 லைன்ஸ். ஓகே, இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கர்வ் லைன். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கர்வ் லைன் நம்ம எதுக்கு படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல டாட். ஓகே, தென் இங்கே நம்ம இதிலேயே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன். ஸோ செகண்ட் வந்து நம்ம ஸ்வஸ்திக் பண்ண போகிறோம். ஸ்வஸ்திக் நம்ம ஆல்ரெடி எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டோம், கரெக்டாக? ஸோ அதை பார்டர் டிசைனில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்டருக்கு அந்த பார்டர் லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேப் விட்டுக்கோங்க. ஓகே, 3 லைன்ஸ். ஓகே, இப்போது பாக்ஸ் மாதிரி வரணும். ஓகே, இப்போது எனக்கு 2 பாக்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு குட்டி வெர்டிக்கல் லைன், அதோட எண்டிலேருந்து ஹரிசாண்டல், இதோட எண்டிலேருந்து வெர்டிக்கல், இதோட எண்டிலேருந்து ஹரிசாண்டல். ஓகே, சேம் வெர்டிக்கல், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இந்த டிசைனும் முடிஞ்சிருச்சு. இதை போட்டுட்டு ஃபைனலாக இப்படி அவுட்லைன் மட்டும் டார்க்காக கொடுத்துருங்க. ஓகே, ஜஸ்ட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் அவுட் டார்க் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க லைனை திரும்பவும் டார்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செகண்ட் டிசைன் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மால் கர்வ்னு சொல்லி ஒரு கர்வ் டிசைன் பார்த்துருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சேம் தின் லைன் வந்து 4 போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே ஹம்ப், அதுக்கு கீழே திரும்பவும் கேப் விட்டுட்டு 3 லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து அந்த கர்வை நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஹரிசாண்டல் ஒரு ஒன்று கீழே பார்த்த மாதிரி ஒன்று மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போது பார்டருக்கு சென்டர் லைன் டிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கர்வை தவிர்த்து மற்ற இடம் எல்லாத்தையும் வந்து நான் ஃபில் பண்ணி விட போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்தெல்லாம் ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது கர்வ் மட்டும்தான் ஹைலைட்டாக தெரியணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்வை தவிர்த்து மற்ற இடத்த எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிசைன். இது இன்னொரு வாட்டி புரியலன்னா சொல்கிறேன், பெனில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் 4 லைன்ஸ் போட்டுட்டு சென்டரை வந்து திக் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது கேப் விட்டுட்டு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு கர்வ் அண்ட் இப்படி ஒரு கர்வ். ஓகே, இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு
இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, கர்வை தவிர்த்து மீதி இருக்கிற இடம் எல்லாத்தையும் வந்து நான் மெஹந்தி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? ஸோ ஃபோர்த் ஒன் திரும்பவும் 4 lines, hums, okay, then dot. okay, ஸோ டாட் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேப் விட்டு 3 lines வந்து நம்ம போட்டுக்கலாம். 1 2 and 3. ஓகே, இப்போ இந்த டாட் வந்து 1 2 3 இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லென்த்தாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டாட் வச்சுட்டே போகணும். அந்த டாட்டுக்கு கீழே இந்த லைனுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கர்வ் 1 2 and 3. ஸோ லைன் டாட் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆர்க்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகணும். ஓகே, இப்போது கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்க்குக்கும் லைனுக்கும் கீழே சம் கேப் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கோன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க லைனை ஃபில் பண்ணணுமா கூடாது. ஸோ இன்னொரு லைன் நான் போட்டுக்கிறேன், சென்டர் லைனை ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னு புரியலனா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், இல்லைனா திரும்பவும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஃபில்லிங் இருக்கும் போது ஒட்னாப்பில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கக்கூடாது, அதனால் நம்ம ஒரு கேப் விட்டுட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து 4th டிசைன். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். சேம் 4 lines, ஓகேவா. அப்புறம் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் சம் கேப் விட்டுட்டு 3 lines. ஓகே, இப்போது இதில் சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு, ஓகேவா, மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், திரும்பவும் மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் போயிட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. இந்த சென்டரில் இருக்கிறத நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழேயும் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன். புரியலன்னா ஸ்லோவாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வெயின்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான், அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ 4 lines. தென் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து வெயின்ஸ் கொடுக்க போகிறோம். லைன் டாட் அண்ட் புஷ், லைன் டாட் அண்ட் புஷ், லைன் டாட் அண்ட் புஷ், லைன் டாட் அண்ட் புஷ், லைன் டாட் அண்ட் புஷ். ஓகே, இப்போது இதுக்கு கீழே ஒரு 3 thin lines. இங்கேருந்து நம்ம டாட்டுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கர்வ் லைன்ஸ். அந்த கர்வ் லைன்ஸ் கீழே ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றோம். இங்கே இன்னொரு லைன்ஸ் ஆட் பண்ணி சென்டரில் மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். இங்கேயும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனும் இதை பேஸ் பண்ணி தான் 4 lines போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுருங்க. நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ நான் போட்டுட்டேன். தென் ஜஸ்ட் ஒரு கேப் விட்டுட்டு திரும்பவும் 3 lines. ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கர்வ் லைன் வித் டாட்,
அதே மாதிரி நீங்கள் கர்வ் லைன் போட்டுட்டு பட் இங்கே டாட்டுக்கு பதில் நீங்கள் வந்து வெயின்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ வெயின்ஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைன் போட்டுட்டு டாட் வச்சு இப்படி புஷ் பண்ணுறது, இதான் வெயின்ஸ். ஓகேவா? ஸோ இதை போட்டு ஃபில் பண்ணுறோம். தென் கீழே இருக்கிறத ஃபில் பண்ணிக்கிறோம் ஹைலைட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு 8th one. ஸோ 8th one வந்து ஃபோர் லைன்ஸ் அண்ட் ஹம்ப் போடணும். நான் போட்டுடுவேன். ஸோ 4 லைன்ஸ் போட்டு நான் ஹம்ப் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வெயின்ஸ் படித்தோம், அப்புறம் ட்ராப்னு ஒன்று படித்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது அந்த ட்ராப். இல்லை, நான் ட்ராப்னு சொல்லி லீஃப்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வெயின்ஸே வந்து போட்டுக்கோங்க, ட்ராப் வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே, ட்ராப் நெக்ஸ்ட் டிசைனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ராப் போட்டுட்டு தென் கீழே ஒரு கேப் விட்டுட்டு தின் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கேப்பில் இருந்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து இங்கே சுருள். ஓகே, திரும்பவும் இங்கேருந்து கீழே வந்து மேலே போய் இங்கே ஒரு சுருள். ஓகே, ஸோ நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும் அந்த ஸ்ப்ரில்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போது கீழே இந்த இடம்லாம் ஃபில் பண்ணி விடணும். ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தின் லைன் ஒரு 2 லைன்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.